வணக்கம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் தலைவர் KRP ருத்ரன். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சார்பாக பலமுறை மாநகராட்சி இடத்தில் வைகுண்டபுரம் 1வது தெரு 2வது தெரு குறுக்கு தெருக்கள் எல்லாம் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று வைகுண்டபுரம் 1வது தெரு 2வது தெரு குறுக்கு தெருவில் சாலைகள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மழைநீர் கால்வாயும் வைகுண்டபுரம் 2வது தெருவில் அமைக்கப்பட்டது. அந்த வேலை முடிந்தவுடன் இந்த ரோடுகள் போடப்பட்டது. வைகுண்டபுரம் 1வது தெரு குறுக்கு தெரு 2வது தெரு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 55 ஆண்டுகள் பிறகு இப்பொழுதுதான் அந்த தார் சாலை என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சார்பாகவும் சென்னை மக்கள் குரல் சார்பாகவும் பலமுறை கார்ப்பரேஷன் அதிகாரிகளிடத்தில் முறையிட்டு அதன் பிறகுதான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் இனி மெயின்டெனன்ஸ் என்ற பெயரில் தொடர்ந்து 3 வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ரோடுகள் எல்லாம் அமைத்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் நாம் இருக்கிறோம். இந்த ரோடுகள் அமைத்ததை நம்ம பார்வையிட்டு சில இடங்களில் எல்லாம் ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தோம். அதை அவர்கள் இன்னும் செய்யவில்லை. அதையும் நம்ம காண்பிப்போம். அதை பார்த்த பிறகாவது மீண்டும் ஒரு முறை ஏஇ அவர்கள் பார்வையிட்டு அந்த எங்கெல்லாம் நாம் ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று காட்டுகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் ஸ்பீட் பிரேக் போட்டு கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும். ஏனென்றால் தார் சாலை அமைத்த பிறகு வண்டிகள் எல்லாம் வேகமாக செல்கிறது. அதனால் ஆக்சிடென்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்ற காரணத்தினால்தான் இந்த வேண்டுகோளை நாம் வைக்கிறோம். இன்று வைகுண்டபுரம் 2வது தெருவில் தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தார் சாலை அமைத்திருப்பது கார்னர் ரோடு திரும்பும் இடத்தில் இங்கு ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். இங்கு ஸ்பீட் பிரேக்கை அமைக்கவில்லை அவர்கள். ஆகையால் கார்ப்பரேஷன் அவர்களுக்கும் இந்த தகவலை நாம் தெளிவுபடுத்துகிறோம். தயவுசெய்து நேரில் வந்து பார்த்து இந்த வளைவுகளில் ஸ்பீட் பிரேக் அமைத்து கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சார்பாக பல முறையிட்டு இந்த வைகுண்டபுரம் 1வது தெரு 2வது தெருக்கள் முழுவதும் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டிருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று நீங்கள் தார் சாலை அமைத்து இங்கு மழைநீர் கால்வாய் கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்ப்பரேஷன் அதிகாரி அவர்களுக்கும், இ சார் அவர்களுக்கும், ஏஇ சார் அவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறு சிறு குறைகளையும் செய்து கொடுத்தீர்களானால் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் மிக மனநிறைவோடு இந்த சாலையை உபயோகப்படுத்துவார்கள் என்ற நல்ல நோக்கத்தில்தான் இந்த காணொலியை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். வாங்க இன்னும் போய் பார்க்கலாம். இன்னும் அந்த சைடெலாம் வந்து போட வேண்டியிருக்கு. அந்த சைடில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்லாம் போடாத இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இந்த சைடெலாம் பாருங்கள். தண்டுமாரியம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதுபோன்று அந்த ரோடிலிருந்து நேராக வந்தால் வைகுண்டபுரம் 2வது தெருவில் கிராஸ் தெருவில் இந்த இடத்திலும் ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டால் வண்டி வேகமாக போவதை தடை செய்யலாம். குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ற காரணத்தினால்தான் இந்த இடத்தை எங்கெல்லாம் டேர்னிங் வருகிறதோ அந்த டேர்னிங்கெல்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று உங்களை அன்போடு தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஓரத்தில் தான் முழுமையமாக கால்வாய்கள் கட்டப்பட்டது, மழைநீர் கால்வாய் கட்டப்பட்டது. அதன் பிறகு இப்பொழுதுதான் ரோடு போடப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அந்த மூலையில் உள்ள ரோடிலும் ஒரு ஸ்பீட் பிரேக் போட வேண்டியிருக்கும். வாருங்கள், அங்கே வந்து காத்துக்கொள்கிறேன். அதையும் தெளிவாக பார்க்கறது சௌகரியமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது தெருவில் இருந்து ஒரு ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று கூறியிருந்தோம். அந்த வைகுண்டபுரம் 2வது தெருவில் குறுக்கு தெரு வழியாக வந்தால் 1வது தெருவில் வந்து நாம் சேர்க்கப்படுகிறோம். இந்த 1வது தெருவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று இந்த ரோடு போடுகின்ற சூப்பர்வைசர் இடத்தில் நான் கூறியிருந்தேன். அவரும் நான் போட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் வந்து ஸ்பீட் பிரேக் போடவில்லை.
ஆகையால் ஏஇ அவர்கள் இதையெல்லாம் பார்வையிட்டு எங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் ஸ்பீட் பிரேக் அமைத்து கொடுத்தால் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் 1வது தெரு. 1வது தெரு முழுவதும் நேற்று இரவு இந்த தெரு முழுவதும் ரோடு போடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கமும் ரோடு போடப்பட்டிருக்கிறது. இந்த 1வது தெரு முழுவதும் முதல் முக்கால் அரைஜல்லியில் ஒரு ரோடு போட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் இன்னொரு லேயர் போடும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த லேயர் போடுவதற்கு நேரத்திலாவது இந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் நாம் போனோமானால் அங்கு காமராஜபுரம் தெரு வருகிறது. இந்த காமராஜபுரம் இணைப்பு இங்கிருந்து காமராஜபுரம் இணைப்பு வருகிறது. காமராஜபுரம் டு வைகுண்டபுரம் இணைப்பில் இந்த ரோடிலும் ஒரு ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் வண்டிகள் எல்லாம் வேகமாக செல்வதால் குழந்தைகளும் பெரியவர்களும் போகும்பொழுது நிறைய ஆக்சிடெண்ட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தான் ஆங்காங்கு டேர்னிங் வருகின்ற இடமெல்லாம் ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். தயவு செய்து ஏஇ அவர்கள் பார்வையிட்டு இங்கு எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஸ்பீட் பிரேக் போட்டு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் என்னிடம் தொலைபேசியில் அழைத்தால் நானே நேரில் வந்து மீண்டும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக் போட வேண்டும் என்றதை தெளிவாக நான் கூறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.